இது குறித்தான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். 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 நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? இல்ல, இது ஒரு நியாயமான தள்ளுபடி என்றுதான் நான் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, இது அரசாங்கமே தள்ளுபடி செய்ய வேண்டிய அரசாங்கம் என்பதையும் நான் பாக்குறேன். ஏன்னா இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தி ஏற்கனவே நிச்சயம் தீர்ப்பு கொடுத்த பின்பும் நான் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஆர்கியூ பண்ணி தொடர்ந்து அந்த இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தினது மட்டும் இல்லாம தீர்ப்பையே புண்படுத்தினது மட்டும் இல்லாம நீதிபதியும் புண்படுத்தி கொண்டிருந்தார்கள். இதற்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒரு பதில் வந்திருக்கிறது. இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இனிமேலாவது உயர் நீதிமன்றம் சொல்லியிருப்பதை போல திமுக இந்த விஷயத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என்பதுதான் நம்மோட கருத்தாகவும் இருக்கிறது. ஓகே மேம். திருப்பரங்குன்றம் மலையில் பொதுமக்கள் யாரும் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னும் அதிகாரிகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுவதாகவும் தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? அதாவது நீதிபதிகள் என்ன நடைமுறையில் பண்ண வேண்டுமோ அதை தான் ஏற்கனவே அங்க கோயில் நிர்வாகம் அதில் ஏற்றவில்லை என்பதற்காகத்தான் தனிநபர்கள் ஏற்றுகிறோம் என்று வழக்கு நடத்தினார்கள். ஏனென்றால் அங்கு உச்சி பிள்ளையாருக்கு பதிலாக இந்த இடத்துலதான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று. ஆக அதை அரசு நிர்வாகமே கோயில் நிர்வாகமே ஏற்றிவிட்டால் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால இங்க வழக்கு தனிநபர்கள் ஏற்ற வேண்டும் என்பதில்லை, தூணில் ஏற்ற வேண்டும் என்பதுதான். அதனால அதுவும் ஒரு வெற்றி தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம்.